பவித்ரா, உங்க அக்கா வெளியில போயிருக்கான்னு சொல்லு. என் பிள்ளையும் வெளியே போயிருக்கா, உங்க மருமகனும் வெளியே போயிருக்கான்னு தெரிஞ்சுதான் வந்தேன். என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உங்ககிட்ட எல்லாம் அப்படித்தானே பேச வேண்டியதா இருக்கு. எப்படி எப்படி குழந்தைய கடத்துனா அழகரை கொல்றதுக்கு ஆளை வச்சு கத்தியால குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு என் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க வச்சு என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வர வச்சா பாரு என் புள்ள. அதுதான் என் புள்ள ஆண்டாளு. ஏய் பிசுக்கோத்துங்களா, நீங்க சொல்லி இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் என் புள்ள நம்ப மாட்டா. அது தெரிஞ்சுதானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. பின்ன அந்த அழகர் பயலோட சேர்த்துக்கிட்டு உங்களை மாதிரி வெக்கம் இல்லாம அலைய சொல்றீங்களா நீங்க? நல்லவன் பின்னாடி இருக்கிறதுக்கு எதுக்காக நாங்க வெக்கப்படணும்? ஏடி தெரியாம தான் கேக்குறேன். எவனோ ஒருத்தன் உங்களுக்கு நல்லவன், உனக்கு தாலி கட்டி உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பாரு. நான் கேட்டவன். தொட்டு தாலி கட்டிட்டா மட்டும் நல்லவனா? பேசுடி பேசு. நீங்க எல்லாரும் என்ன பாடலாம் பட போறீங்கன்னு நான் பார்க்கத்தான் போறேன். அப்பா, எதுக்குப்பா உனக்கு இவ்ளோ கோவம்? யார் மேல அப்படி கோவம்? அழகர் மாமா மேலயா? அவரு என்ன பண்ணாருன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் மகளை சந்தோஷமா தானே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்குப்பா உனக்கு கோவம்? ஏய், இதெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. உன் வயசுக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாக்கு நீ? எதுனாலும் அப்பா தானே வரணும் உனக்கு. வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? பார்க்க தானே போறீங்க. நானும் என் புள்ள ஆண்டாலும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. ஏய், இந்த தர்மலிங்க எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமாடி உனக்கு? ஏதா நீ என்ன பெத்தவ தானே, உனக்கு தெரியாது? அந்த அழகர் பையன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே என் மரியாதை போச்சு, ஊருக்குள்ள என் மதிப்பு போச்சு, அம்புட்டும் போச்சு. அவனால நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? ஏய் இங்க இருங்க, இதெல்லாம் வெறும் ஆரம்பத்தை. இனிமேதான் இருக்கு அவனுக்கும். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை நம்பிக்கிட்டு நீங்க கூட இருக்கீங்க பாத்தீங்களா, அம்புட்டு பேருக்கு இருக்கு. ஏ பவித்ரா, கதவு மூடி. ஏய் மூடுன்னு சொல்றல, போடி. யாருக்கிட்ட? என்னடா சொன்ன? என் பேர் என்ன சும்மா விட மாட்டியா? இப்படியே உன்னை அறுத்து துண்டு துண்டா கருவாடாக்கிடுவேன். நாங்களும் ஏதோ போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா நீ திமிர்த்தனை பண்ணிட்டு இருக்கியா? என் மருமக தாலி அருந்துட கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா உன்னையெல்லாம் இந்நேரம் விஷம் வச்சு கொண்டு இருப்பேன். அத்தை, இந்த ஆளு கட்டின தாலிக்கெல்லாம் மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. என்னைக்கு பச்சை புள்ளைய கடத்த சொன்ன பாவின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே இந்த ஆளு எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே கழுத்து அறுத்து போட்டுருங்க அத்தை. இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட உங்களுக்கு மகளா இருந்து நான் செத்து போயிடுறேன். கேட்டியாடா? கேட்டியாடா? இப்பவே அறுத்து போடுவாடா. நானும் உன்னை பெத்துட்டமேன்னு சொல்லி நீ செய்யறதுக்கெல்லாம் பொறுத்து போனா ஏண்டா நீ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பியா? சொல்றா? இதுக்கப்புறம் உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல சத்தமா இருக்க கூடாது. மீறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எங்க 3 பேரு கையாலதான் உன் சாவு. அத மறந்துடாத நீ. ஆண்டாள் மாசமா இருக்கிறதுக்காக தான் உங்களை மன்னிச்சு ஆதி கேஸ வாபஸ் வாங்கியிருக்கான். இல்லனா அவனுக்கு இருக்க கோபத்துக்கு
உங்களை எப்பவோ காணா போனமா ஆக்கியிருப்பான். ஆண்டாளுக்காக உன்னை மன்னிச்சா இங்க வந்து நின்னுட்டு எங்க கிட்ட எகத்தாளம் பண்ணிட்டு இருக்கியா? பொதிச்சிருவோம், பாத்துக்கோ. அப்பத்தா, இவரு நமக்கு வேணாம் அப்பத்தா, கொன்னுடலாம். இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு. இதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. கொன்றுவோம் அப்பத்தா. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். கேட்டியாடா? உன்னை பெத்தது, நீ பெத்தது, நீ கட்டிக்கிட்டு வந்தது வேணான்னு சொல்றாங்க. இதுதான் நீ வாழ்ந்த லட்சணமா? மனுஷனை பிறந்தா ஒரு அர்த்தத்தோட வாழணும்டா, அசிங்கமா வாழக்கூடாது. எப்ப நாங்க 3 பேரும் நீ செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சோமோ அப்பவே நீ செத்துட்டடா. செத்த பாம்பு எத்தனை தடவை அடிச்சாலும் ஒண்ணுதாண்டா. இங்க பாரா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டாள் கர்ப்பமா இருந்து ஒன்னு அவ காப்பாத்திட்டா. அவ வயித்துல இருக்க வாரிசுக்காக தான் உன்னை சும்மா விட்டோம். இதுக்கப்புறமா இந்த குடும்பத்தையும் சரி, ஆதி குடும்பத்தையும் சரி ஏதாவது தொந்தரவு பண்ண நினைச்ச எதை பத்தியும் நான் யோசிக்கவே மாட்டேன். முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ நல்லவனா இருக்கியோ இல்லையோ, கொஞ்சமாவது மனுஷனா இருடா. ஆதி, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலையா? ஒரு தடவை வந்துட்டு போனாலே போதும், உன் ஜென்மம் முடிகிற வரைக்கும் எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நேத்து நைட்டு முழுக்க இவர் தூங்கவே இல்லை பாட்டி. எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தாரு. அத்தை சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம்ல, இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சிரும். சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. வாங்கம்மா. சாமி, எனக்கு என் ஆதியை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. ஆதியோட அம்மா எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு அவங்களை எங்க கண்ணுல காட்டு. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஆதிக்கு அவங்க அம்மாவை திருப்பி கொடு. எனக்கு அது போதும். வந்துட்டீங்களா? என்ன தேடி வந்துட்டீங்களா? சாமி, யாரு வந்தான்னு தெரிஞ்சாதானே முனியா இல்ல கருப்பான்னு தெரியும். டேய், என் எல்லையில வேற எவன்டா வருவான்? என் எல்லையில ஒரு உசுறு தவிப்போட வந்து நிக்குது. எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி சாமி? பாவம், இந்த பிள்ளைங்க ரெண்டும் உன்னதானே நம்பி வந்திருக்கு. சாமி, அந்த பையன் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். குடும்பமே செதஞ்சு போயிருக்கு. அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடு சாமி. அவங்க உன்னை நம்பிதான் வந்திருக்காங்க. ஆத்து
நட்டை எடுத்து நட்டா நல்லா இருக்காது. நல்ல இடமா பார்த்து மாத்தி நட்டாதான் நெல்லும் முளைக்கும். இடிமண்ணை எடுத்து அடி வயித்துல போட போறா. இந்த அம்மா இவ வயித்துல இருக்கா. ஆமா, இவ வயித்துலதான் உங்க அம்மா இருக்கா. உங்க அம்மா உன் கூட தான் இருக்கா. உன் பொண்டாட்டி வயித்துல இருந்து பிறந்து வரப்போறா. புதுசா பிறந்து வரப்போறா. அவங்க அம்மா தான் உனக்கு மகனா வந்து பிறக்க போறா. இந்த அம்மா இவ வயித்துல இருக்கா. இல்ல சார், வயசு எப்படி ஒரு 55ல இருந்து 60க்குள்ள இருக்கும். இப்போ வரைக்கும் எந்த குழுவும் இல்லை சார். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அதை செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க சார். நான் உங்களுக்கு கேட்டுட்டு அப்டேட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னையா இது நேத்துல இருந்து ஒரே இம்சையா இருக்கு சார். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து என்ன சார் சொன்னாங்க? சென்னையில இருந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய அம்மா மிஸ் ஆனதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான். ஆனா அது ஒரு அன்அஃபீஷியல் கம்ப்ளைண்டா. இன்ஸ்பெக்டர் வந்தாதான் டீட்டெயில் தெரியுமா. இன்ஸ்பெக்டர் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிருக்காராம். அவர் வந்ததும் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சார், இங்க வெண்டிலேட்டர் ப்ராப்ளம் இருக்கு. பேஷண்ட் நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள இனிமேலும் ஐசியூல வச்சு பார்க்க முடியாது. இப்போ என்ன டாக்டர் பண்றது? நார்மல் வார்டுக்கு தான் சார் மாத்தணும். ஆனா வெண்டிலேட்டர் இல்லைன்னா அவங்க உயிர் பிழைக்கிறது கஷ்டம் சார். ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க சார். அவங்கள என்னதான் காப்பாற்ற நினைச்சாலும் நினைவு திரும்பவான்னு தெரியல சார். அதனால நாங்க மற்ற பேஷண்ட்ஸ்க்கு தான் சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சரிங்க டாக்டர், நீங்க சொல்றபடியே பண்ணிடுங்க. மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க யார் என்னன்னு எந்த க்ளூவும் கிடைக்கலையா சார்? இல்ல டாக்டர், அவங்க செல்போன் ரிப்பேரா இருக்கு. அதை சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கோம். அது ஒருவேளை வந்தா கண்டுபிடிக்கலாம். மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுவும் இன்ஸ்பெக்டர் வந்தாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல டாக்டர். இதுக்கு மேல நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அவங்க உயிர் போகணும்னு இருந்தா போய் தான் சார் ஆகும். நர்ஸ், அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல டாக்டர், ஏற்கனவே அவங்க பல்ஸ் ரேட் இறங்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்தினா கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க. நமக்கு வேற சாய்ஸ் இல்லையே. எத்தனை பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல. யோசிக்காம நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். யோ சார், போய் அந்த செல்போன் ரெடியாச்சான்னு பார்த்து வாங்கிட்டு வாயா. ஓகே சார். ஒன்னும் இல்ல பாரதி. பாரதி, ஒண்ணு இல்லத்தா. தண்ணிய குடி பாரதி. என்ன பாரதி, வாயும் வயிறுமா இருக்கும்போது நேரத்துக்கு சரியா சாப்பிட வேண்டாமா? காலையில நான் சாப்பிட்டுதாமா வந்தேன். இருந்தாலும் டயர்டா இருக்கு. அண்ணா, அவங்க உங்களை யோசிச்சு யோசிச்சு தானே இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா. ஏய் பவி, ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது கன்சீவ் ஆகும்போது இந்த மாதிரி வாந்தி மயக்கம்லாம் வர்றது நார்மல் தான். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லைங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். ஆதி, அவ அப்படிதான் சொல்லுவா, நீ கூட்டிட்டு போ. பாரதி வாங்க போலாம். அப்போ நீங்களாம் எப்படி வீட்டுக்கு போவீங்க? வீடு பக்கம் தானேக்கா. இங்க இருந்து நாங்க எல்லாரும் ஆட்டோல போயிடுவோம். நீங்க ஆதி அண்ணா கூட போங்க. சரி.
பாரதி பாத்து. அம்மா, பாட்டிக்கு அருள் வந்து ஏமா அப்படி சொல்லுச்சு? நான் என்ன சொன்னேன்? ஆதியோட அம்மா பாரதியோட வயித்துல வந்து பொறுக்க போறாங்கன்னு சொன்னீங்க அத்தை. ஆ? அப்படியா சொன்ன? நம்ம மண்ணை நம்பி வந்தவங்கள இப்படியா பண்ணுவ? உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? ஏன் பாட்டி, ஏதாச்சும் தப்பு நடக்க போதா? ஆமாண்டி, ஆதியோட ஆத்தா உசுரு இனிமே அவ கையில இல்ல. அத்தை, அந்த உசிரை எடுத்துதான் பாரதி வயிற்றுக்குள்ள மாத்தி வச்சிருக்கா. அந்த பாவி பைய கருப்ப நேத்து ஆதி கனவுல வந்தான்னு சொன்னப்பவே நான் பயந்தேன். இப்ப அதே மாதிரி நடந்து போயிட்டு. அத்தை, அப்போ ஆதியோட அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா லட்சுமி, இருக்கிற அறிகுறி எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆதியோட அம்மா இனிமே இருக்க மாட்டா. ஒரு உசுறு போய்தான் இன்னொரு உசுறு முளைக்கும். பாரதியோட வயிற்றுல இருக்கிற உசுறுதான் ஆதியோட அம்மா உசுறு. என் கணக்கு சரின்னா பொண்ணு அவ உயிரோட இல்லாம இருக்கணும், இல்ல அவ உசுறு அவளை விட்டு போய்கிட்டே இருக்கணும். சிஸ்டர், சொல்லுங்க. டாக்டர் ஷியாமலாவை பார்க்கணும். 2 minutes வெயிட் பண்ணுங்க. டாக்டர் உள்ளதான் இருக்காங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். உட்காரு. ஓ,
டாக்டர் உங்களை உள்ள வர சொல்றாங்க. வரேன்னு சொல்லுங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. என்னாச்சு? டாக்டர், என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிருந்தப்போ திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. நர்ஸ், இவங்களுக்கு பிபி செக். ஓகே டாக்டர்.